ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். டுடே நானும் மச்சானும் ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அதாவது எனக்கு பர்சனலாக அந்த இடம் ரொம்ப பிடிக்குமே. அந்த இடம் ஸ்ரீஹரிகோட்டா, இஸ்ரோவோட ஸ்பேஸ் சென்ட்ரு. அங்கே போகணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதாவது எனக்காக தான் இப்போ இவன் கிளம்பி வரான். எனக்காக மட்டும்தான் அங்கே போகிறோம். நான் அது முக்கியமாக அந்த இடத்த பார்க்கணும், அதுக்காக போகிறேன். அந்த மியூசியம், அங்கே 2 மியூசியம் இருக்குது. அந்த ராக்கெட் மியூசியம், அது பார்க்க தான் அவ்வளோ போகிறேன். நான் பாண்டிச்சேரிலேருந்து கிளம்புறோம். பாண்டிச்சேரிலேருந்து இங்கேருந்து 260 கிலோமீட்ரு அங்கே போகிறதுக்கு. மச்சான் தான் வண்டி டிரைவரு. ஃப்ரெண்டோட கார் தான் வாங்கிட்டு போகிறோம். போகும்போது ஒரு 3000 பெட்ரோல் போட்டுன்னு கிளம்பிட்டோம். கிலோமீட்ரு போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு. அப்படியே வரும்போது சென்னையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை பார்க்கறதுக்கோசரம் கிளம்பிட்டோம் பாண்டிச்சேரிலேருந்து. ரொம்ப நாள் ஆசை அந்த சைடு போகணுன்னு. அதாவது அந்த இடத்துக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதில் ராக்கெட்டு போகிறது பார்க்கணும், அதெல்லாம் கொஞ்சம் ஆசை. முக்கியமாக அந்த மியூசியம் பார்க்க தான் இப்போ போகிறோமே. ஃபஸ்ட்டு 5 பேர் போகிறதா பிளானு. அப்புறம் 4 பேர் ஆச்சு. அப்புறம் 2 பேர் வரலான்ட்டானுங்க. அப்புறம் நானும் அவனை மட்டும் கிளம்பிட்டோம். அதுவும் சாட்டர்டே சண்டே லீவுன்றதால மண்டே தான் ஆஃபீஸ் லீவ் போட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. பாண்டிச்சேரிலேருந்து கிராஸ் பண்ணுறோம் மரக்காணத்தில் நம்ம பிஆர்டிசி பார்த்தோம். பிஆர்டிசிக்கு சொல்லவே தேவையில்ல. எப்பயுமே பாண்டிச்சேரிலேருந்து சென்னை போகிற பிஆர்டிசி ஒரு 2 ஹவர்ஸில் போயிடும். ஃபஸ்ட்லாம் நான் போகும்போது எப்பயுமே பிஆர்டிசியில் தான் போவேன். அப்படி போகிற வழியில் தான் நாங்களும் இந்த பிஆர்டிசியை பார்த்தோம். இந்த பிஆர்டிசி நாங்கள் மரக்காணத்தில் பார்த்தோம். மரக்காணத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர் தண்ணி தான் மச்சான் அதை ஓவர்டேக் பண்ணோம். ஏன்னா அந்தளவுக்கு பிஆர்டிசிக்கு நல்லா ஸ்பீடாக போச்சு. அப்புறம் மரக்காணத்துலேருந்து அந்த இது போகிற ரோடுமே நல்லா காடு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. மச்சானுமே அதுக்கேற்ற மாதிரி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணான். அந்த ரோடே பார்க்க ஒரு ஃபாரஸ்ட் உள்ள போகிற மாதிரி இருந்தது. சுற்றி மரம், ரோடு அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5:30 மணிக்கெலாம் விடிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோவளம் போயிட்டோம். கோவளத்தில் தான் டீ குடித்தோம். அங்கே போய்ட்டு தான் டீ குடித்தோம். அங்கே இருந்தது கோவளம் உள்ளே போய் அந்த ஆவடி, தாம்பரம் அப்படி போகிறதா பிளானு. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான், மெரினா பார்த்துட்டு போகலாம், ஏன்னா இந்த டைம் போனால் டிராஃபிக் இருக்காதுன்ட்டு திருவான்மீர் போயிட்டு அந்த சைடு அடையார் போயிட்டு அப்படி அந்த ஸ்டெச்சு ஒன்று வரும், அந்த ஸ்டெச்சு வழியாக லைட் ஹவுஸ் போய் அப்படியே மெரினாவை பார்த்துட்டே போகிற மாதிரி, அங்கே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகிற மாதிரி போனோம். அந்த அந்த பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருந்தது, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அங்கே போய் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் சுற்றி வலை போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா அது செல்ஃபி எடுக்கிறாங்க, அதனால் ஆக்சிடென்ட் ஆகுது போகுது, அதனால் வலை போட்டுறான்னு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அப்புறம் தான் அந்த ஒரு பேனர் பார்த்தேன், F1 கார் ரேஸ் ஏதோ நடக்குதுன்னு. அந்த டைமில் தான் நாங்கள் அந்த டைம் போயிருந்தோம். ஒரு 2 நாள் முன்னாடி தான் அங்கே போயிருந்தோம். அப்படி போயிட்டு அப்படியே அதை அங்கே முடிச்சுட்டு நேராக நாங்கள் ரெடில்ஸ் அதை பிடிச்சி புழல் போயிட்டு அங்கேருந்து கும்மிடிப்பூண்டி அப்படியே தடா அப்படி நேராக போயிட்டு அங்கே ஸ்ரீஹரிகோட்டா போயிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டலில் நின்று டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் உள்ளே போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ரோடே ஒரு மாதிரி சுற்றி 2 பக்கமும் ஆறோ ஏரியோ இருக்கிற மாதிரி, அது நல்லாவே வியூவே நல்லா இருந்தது. ஆனால் தண்ணி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அது சூப்பராக இருந்தது. அந்த ரோடே சூப்பராக இருந்தது. தனுஷ்கோடியில் போகும்ல, 2 பக்கம் கடல், நடுவில் ரோடு, அந்த மாதிரி தான் அந்த இடம் இருந்தது. போகும்போது எக்ஸைட்மெண்ட் அதிகமாக எங்கே போயிருந்தது. அப்புறம் பக்கத்தில் போய் நின்ட்டோம். உள்ளே எப்படி போகிறதுன்னு கேட்காம அப்புறம் உள்ளே போயிட்டு ஒருகிட்ட கேட்டோம். பேசிட்டு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி அவங்க ஒரு பாஷையில் பேசினாங்க, அது என்ன பாஷைன்னு எங்களுக்கு புரியல. இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம், ஆனால் இங்கிலீஷுமே தெரியல. அப்புறம் அங்கே போய் நிறுத்திட்டு ஒரு 2-3 பேர் தமிழால் பிடிச்சி கேட்டோம். இதுமாதிரி என்ன சொல்லிட்டாங்க, உள்ளே போகணுன்னா பாஸ் வேணும்ப்பா அப்படின்னு தான் போக முடியும், அப்படின்னா இங்கே கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்கள பிடிச்சிங்கன்னா வேணால் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் போய் 2-3 பேரை கேட்டோம், அவங்களும் அதான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சி உள்ளே போக முடியலையான்ட்டு. அப்புறம் ஒரு மச்சானை போய் 2-3 பேர்கிட்ட கேட்டான், கொஞ்சம் காடு அந்த இடத்துலாம் போய் கேட்டான். ஆனால் அது செட் ஆகலை. அப்புறம் எனக்குமே ஒரு மாதிரி அழுவு வந்துடுச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோமே, இதுக்காக தான் நான் வந்தேன், கடைசியில் பார்க்காம போயிட்டேமேன்னு. அதுக்கப்புறம் தான் விசாரித்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி லான்ச் டைமில் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்படியுமே நீங்கள் அலோவ் பண்ணுற மாதிரினா நீங்கள் லான்ச் டைமுக்கு அப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் விடுவாங்க அந்த இஸ்ரோவோட வெப்சைட்டில். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த பாஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களை உள்ளே விடுவாங்க. அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் மியூசியம் அதெல்லாம் பார்க்க முடியுன்ட்டாங்க. அதுமாதிரி கஷ்டமாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்புறம் ஒரு மாதிரி இதுனே வந்தேன். அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டில் மெயின் ரோடுக்கு கொஞ்ச நேரம் நின்று ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படி சோகமாகவே இருந்தது ஒரு மாதிரி. அப்புறம் மச்சான் வாடா பார்த்துக்கலாம், சென்னையில் ஒரு வேலை இருக்குது, வாடா போயிடலாம் அப்படின்னா. அப்புறம் சென்னையிலேயும் ஒரு வேலை இருந்தது, அதாவது ட்ரோன் வாங்குகிற வேலை. ஒரு ட்ரோன் வாங்க தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ரீஹரிகோட்டா பிளான் போட்டது. அதுவும் நான் தான் பண்ணேன். சரி இவ்வளோ தூரம் போகிறோமே, அதுக்காக மட்டும் தேவையில்ல, நம்மளுக்கு பிடிச்சமான அந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாமேன்னா பிளான் பண்ணது. கடைசியில் ஃபஸ்ட்டு இதுவே ட்ராப் பண்ணதால ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சி.
சரி ட்ரோன் ஆச்சு வாங்க போமேன்ட்டு ட்ரோன் விசாரிக்க வச்சு சென்னையில் கோயம்பேட்டில் ஒரு 4-5 கடை ஏறி இறங்கணும். ஆக்சுவலாக அது கடையே இல்லை, நாங்கள் மேப்பில் பார்த்து தான் போனோமே. இந்த மாதிரி DJI ட்ரோன் வாங்க தான் போட்டோம். ஆனால் இந்த மாதிரி யூடியூப்லாம் பார்த்தோம் கடை இருக்குது அப்படி இப்படின்னு நானுங்க. அப்புறம் அங்கே போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன், இது மாதிரி கடை லீவு, கடை இல்லை, நாங்கள் வீட்டில் தான் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு 4, 3, 5 கடைக்கிட்ட நாங்கள் போயிட்டோம். கோயம்பேட்டில் ஒரு 4 கடைக்கிட்ட போயிட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி கடை இல்லைங்க, இந்த மாதிரி நாங்கள் வாங்கி தான் இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரேட் வைஸுமே ஒரு கஸ்டமர் வந்து 50,000 சொன்னார். அந்த DJI மினி ட்ரோன் ஒன்று கேட்டிருந்தோம், அது 50,000, இன்னொருத்தர் 55, இன்னொருத்தர் 53 அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் 2-3 கடையும் இல்லைன்றதால ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சிருக்கும்போது மதியம் 1 ஆகிடுச்சு மணி. அப்புறம் என்னடா பண்ணலான்னு பார்த்தா அப்புறம் மச்சான் இன்னொரு ஐடியாவும் கொடுத்தான். மச்சான் இங்கே விஜய் சித்தா ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குடா, போய் பார்த்து வந்தான் மாட்டேன், உனக்கு அப்புறம் தெரியுண்ணே. நம்ம தான் நேற்று வீடியோ பார்த்தலடா, அந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிடும், அந்த வீடியோவில் அவங்க அட்ரஸ் நல்லா தெளிவாக தெரியுதுடா, அங்கே போய் பார்ப்போண்டான்னா. அப்புறம் சரி போகலாமேன்ட்டு அங்கே போனோம். போகும்போது நாங்கள் இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த சந்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் ஏறிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறிட்டு ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. அப்போ தான் வந்து அவங்க வந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணோன்னே சரி என்ன பண்ணுறது, மேலேயும் போக முடியாது. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம், அந்த மாதிரி அண்ணா இல்லையான்னு கேட்டோம். இல்லை அண்ணா ஷூட்டு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்கன்னாங்க. அது மாதிரி அதுவும் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அப்புறம் போய் காரில் உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம், வெளியே காரை விட்டு. அப்புறம் என்னடா பண்ணுறது யோசிச்சுன்னே காரில் உட்காந்துருந்தோம். ஏன்னா போன 3 இடமே ட்ராப் ஆகிடுச்சு. காலைல அங்கே போனோம், அங்கேயும் ட்ராப்பு. அப்புறம் ட்ரோன் வாங்குறது அதுவும் ட்ராப்பு. இப்போ விஜய் சித்தா ஆஃபீஸ் வந்து அவங்களும் பார்க்க முடியலன்னு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் காரில் உட்காந்து அந்த அவங்க ஆஃபீஸ் எதிரிலே அப்படியே ஒரு ரோட்டில் அந்த ஓரமாக காரை விட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுன்னே இருந்தோம். அவங்க ஆஃபீஸை பார்த்த மாதிரியே ஒரு 1/2 hour உட்காந்து இருந்தோம். திடீர்னு பிபியும் சுப்புவும் வந்து மேலேருந்து இறங்கி கீழே வந்தாங்க. திடீர்னு அவங்கள பார்த்தோன்னே ரோடில் திடீர்னு காரை விட்டு இறங்கி ஓடி போய் அவங்கள பிடிச்சி வேறு அவங்கள பார்க்க பாண்டிலேருந்து வந்திருக்கோன்னே ஓகே திருப்பி பேசிவிட்டு அப்புறம் அவங்க கூட ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தோம், அண்ணா இல்லையான்னு கேட்டோம். அவர் ஷூட் போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க, நாளைக்கு வாங்கன்னாங்க. நாங்கள் வந்ததே உங்களை பார்க்க தான் வந்தோம் அப்புறம் மாதிரி சொல்லி அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே அப்புறம் போய்ட்டு மறுபடியும் கார்லேயே உட்காந்து ஒரு 1/2 hour மறுபடியும் வெயிட் பண்ணோம். ஏன்னா ஒரு அண்ணன் ஒரு வேளை ரூம்லேருந்து இவங்க ஒரு வேளை பிஸியாக இருக்கிறாரு, அதனால போய் சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1/2 hour வெயிட் பண்ணோம். அப்புறம் யாருமே வரல. அப்புறம் அவங்க போனவங்களே மறுபடியும் இறங்கி வந்து மறுபடியும் மேலே போயிட்டாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறது யோசனை ஆகும்போது அப்போ தான் இன்னொரு ஐடியா வந்துச்சு. நம்ம தலைவர் வீடு போயஸ் கார்டனில் தான் இருக்குது, நம்ம தனுஷ் சார் தலைவர் வீடு. சரி அதே போய் பார்ப்போமேன்ட்டு நேராக அங்கே போனோம். அங்கே எடுத்துன்னு போய் பார்த்துட்டு அப்புறம் தலைவர் வீட்டை பார்த்துட்டு அங்கே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் போன ஒரு வாரத்தில் தலைவர் வீட்டை போட்டு தான் பார்க்க முடிஞ்சு. அந்த பேரை பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டை பார்த்தோன்னே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சி. நம்ம எதுக்காக வந்தோமோ அதெல்லாம் ட்ராப் ஆகிடுச்சி. ஆனால் விஜய் சித்தா அண்ணா அவங்க ஆஃபீஸு ப்ளஸ் விபி அப்புறம் சுப்பு பார்த்துட்டு அப்புறம் தலைவர் வீட்டையும் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஜெயலலிதா அம்மா அவங்க வீடியோயும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ரஜினி சூப்பர் ஸ்டார் தலைவர் வீடியோ அவரையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அங்கேருந்து நேராக ஃபஸ்ட் கீட்டு போகலான்னு ஒரு யோசனை இருந்தது. ஒரு ஷெரீஃபோட கடை அங்கே போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் நேராக அங்கே போனோம். அப்புறம் நாங்கள் போகிற டைமில் கடை க்ளோஸில் இருந்தது. அவங்க ஓப்பனிங்கே 5 o'clock தான் போல். நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். சரி வீட்டுக்கும் டைம் ஆகிடுச்சு, அங்கே சென்னையிலேருந்து பாண்டி வரணுமேன்ட்டு சரி இங்கே பனையூரில் தானே விஜய் அவரோட கட்சி ஆஃபீஸ் இருக்குது, அதையே போய் பார்ப்போன்ட்டு அங்கே போனோம். அப்புறம் விஜயோட கட்சி ஆஃபீஸ் போய் அங்கே போயிட்டு அங்கே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே அவர் கட்சி ஆஃபீஸில் யாருமே இல்லை. ஆனால் அங்கே அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் நேராக பாண்டி வரவே ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நடுவில் மச்சான் காலில் வண்டி ஓட்டுறதுனால ரொம்ப டயர்டாகிட்டான். போகிற வழியில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கல்பாக்கில் ஒரு 10 நிமிஷம் அப்படி நிறுத்தி தான் போனோம். கரெக்டாக ஒரு 6 மணிக்கு அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புனோம். ஒரு 8 மணிக்கெலாம் இங்கே பாண்டிக்கு வந்துவிட்டோம். காலைல எதுக்காக போனோமோ அது ட்ராப் ஆனாலுமே ஆனால் வரும்போது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் நேராக பாண்டி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். அடுத்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், அதையும் பாருங்கள். அடுத்து நம்ம